ஹலோ ஆல் வணக்கம் பீராக், வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப ஒரு வருத்தமான இது ஹார்ட் பிரேக்கிங் லாஸ் பீராக் இந்தியாவுக்கு. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன் வியூவர்ஸ்க்கு. வியூவர்ஸ், இந்த மாதிரி டைம்ல தான் நம்மள மாதிரி ஃபேன்ஸுக்கும் பீராக் மாதிரி அனலிஸ்டுக்கும் இருக்க வித்தியாசம் தெரியும். நானும் வந்து பீராக் வாயில இருந்து வார்த்தையை புடுங்க பார்த்தேன் ஒரு 3 நாளா. இந்தியா ஜெயிச்சிருவாங்கல்ல, இந்தியா ஜெயிச்சிருவாங்கல்ல அப்படின்னு ஒரு இந்த லீடிங் கொஸ்டின்ஸா கேட்டு கேட்டு வாங்க பார்த்தேன். பீடாக வந்து கணக்க விடாம இது பண்ணிக்கிட்டே இருந்தாரு என்ன. என்னையும் இது பண்ணி 40 ரன் லீடு, அதுக்கு அது அத்தனை தடவை சொன்னார். ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 40 ரன் லீடு, 40 ரன் லீடுன்னு, அது ஒரு பாயிண்ட். கேஎல் ராகுலுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாரு. அதெல்லாம் தான் பீப்புள் ஹூ வாண்ட் டு பிகம் லைக் ஹிம் ஆர் ஹூ, அதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. நம்மலாம் வந்து எமோஷனலா இந்தியா இந்தியான்னு கத்திட்டு சுத்துறாருங்க. பட் பீடாக், நீங்க வந்து உங்களுடைய கணக்கை கரெக்டா போட்டீங்க. பட் அது கரெக்ட். பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க தோத்துட்டாங்களே, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. பீடாக், உங்க இனிஷியல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் சொன்னது தப்பா இந்தியா ஜெயிச்சிருந்தா. ஓகே. இதுல மார்த்தட்டிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொன்னது ரைட்டு. நானும் சரி, நீங்களும் சரி, ஒரு ஹார்ட் கோர் இந்தியன் ஃபேன்ஸ். ஓகே. உங்களுக்கும் நான் அந்த இங்கிலாந்து வந்து 52-48 52-48ங்கும் போது நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கான உங்களுக்கு எல்லா ரைட்டும் உங்களுக்கு உண்டு. அண்ட் யுவர் ரைட் இன் யுவர் ஓன் கேஸ். போன டெஸ்ட் மேட்ச்ல 70 ரன் லீடு வேணும்னு சொன்னோம். இந்த டெஸ்ட் மேட்ச்ல நான் இப்ப யோசிச்சு பாருங்க. 376க்கு 6 இந்தியா 11 ரன்ஸ் பிஹைண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நான் ஒரு கேள்வி கேட்டேன், 40 ரன் வந்திருக்கலாமான்னு. அதுக்கு நீங்க திருப்பி என்கிட்ட என்ன சொன்னீங்க? 60 வந்திருக்கலாமே பீடாக்கு. நான் சொல்றேன், 40 ரன்ல லீடு வந்திருந்தா இந்த டெஸ்ட் மேட்ச் எங்க போயிருக்கோம்? நீங்க சொல்லுங்க. பேசியிருப்பாங்க, அதான். சரி, யா, அதான் சொல்லுங்க சொல்லுங்க. அது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, அது என்ன கணக்கு? 85 டோட்டலுக்குள்ள கே எல் ராகுல் அவுட் ஆனா இங்கிலாந்து 2 இந்தியா 1. 85 ரன் வரைக்கும் கே எல் ராகுல் இருந்தாருன்னா இந்தியா 2 இங்கிலாந்து 1. இன்னைக்கு கே எல் ராகுல் காட் அவுட் when the score was 81. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த முட்டெல்லாம் கொடுக்காதீங்க, என்ன ஒரு 4 ரன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? டிஃபரன்ஸ் ஆஃப் மார்ஜின், ஐ மீன் த டிஃபரன்ஸ் ஆஃப் லாஸ் எவ்வளவு? 22 ரன். இன்னும் 4 ரன் கே எல் ராகுல் அடிச்சிருந்தான்னா அந்த பக்கம் ஒரு ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் இருக்காங்க, அவங்க ஒரு 7-8 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இது 12 ரன் நேரம் ஆயிருக்கும். இதுதான் கிரிக்கெட்ஸ் ஃபைனஸ்ட் மார்ஜின் அப்படின்னு சொல்றது. இந்தியா வந்து நான் குறையே சொல்ல மாட்டேன் இந்தியா தோத்தது. போத் டீம்ஸ் பிளேட் வெரி வெல். போத் டீம்ஸ் ஆர் பஞ்சிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர். அந்த கிரன்ச் மொமெண்ட்ஸ்ல என்னாச்சு? இப்ப நம்ம திருப்பி சொல்லுவோம் பாருங்க, அந்த 10 out of 10 செஷன் கொடுத்து 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 தான் இந்தியா பாழா போகுது. ஏன்னா இப்ப ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இப்ப நேத்து வரைக்கும் சொல்லும், நீங்க அதையும் கேட்டீங்க, எல்லாமே பேலன்ஸ்ன்றீங்க, இங்கிலாந்து ஜெயிக்கும் நீங்க எப்படி சொல்றீங்க இந்த கண்டிஷன் மெட்டாலன்னா? பாருங்க இப்ப செஷன் மேப், யூ ஓன்ட் பிலீவ் இட். இந்தியா 6, இங்கிலாந்து 6, drawn 3. அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். அண்ட் தட் இஸ் வை த மார்ஜின் ஆஃப் டிஃபீட் இஸ் 22. இப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல 54 for 4 இந்தியா. இப்ப இப்ப என்ன என்ன செஷன் அது இங்கிலாந்துக்கு? 10 out of 10. நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 58 for 4 இருக்கு. நீ அந்த சுச்சுவேஷன்ல வந்து நீ 10 out of 10 கொடுத்தீங்கன்னா 112 for 8 க்ளோஸ் ஆட்டம் அங்கேயே. அதுக்கப்புறம் இந்தியா வந்து 51 for 1 in 30.3 overs வித் ரன் ரேட் ஆஃப் 1.7. கன்சிடரிங் 8 டவுன், அதுக்காக அந்த செஷனை இந்தியா கொடுக்குறேன். கடைசி செஷன் வந்து உங்களுக்கு 7 for 1 in 4.5 overs. தட் செஷன் ஹாஸ் டு பி given to someone, cannot be drawn, so that goes to England. இந்தியா 6, இங்கிலாந்து 6, drawn 3. ஸோ அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் நான் இன்னொரு உங்களை கேட்கறேன். ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நான் சொல்லுவேன் பாருங்க, எங்களோட டெய்லண்டர்ஸுக்குலாம் என்ன என்ன சொல்லுவேன் நான், டேல் ஸ்டேனோட கேட்ட போத்தீங்க பார், 30 பால் பிளாக் பண்ணு, நீ எவ்வளவு ரன் அடிக்கிறன்ற கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது, 30 பால் நீ டிஃபென்ஸ் ஆடு. 54 பால் பும்ரா ஆடி இருக்காரு. எக்ஸாக்டா 30 பால் சிராஜ் ஆடி யுவராஜ் இருக்காரு. ஆடினார். நேத்து வந்து இந்த காவு கொடுத்தாங்க பாருங்க, பண்டிகைக்கு காவு கொடுப்பாங்க பாருங்க ஆடெல்லாம், அந்த மாதிரி ஒரு ஆடை ஆகாஷ் தீப்னு ஒரு ஆடை கொடுத்தாங்க பாத்தீங்களா நேத்து? அந்த ஆடை நேத்து காவு கொடுக்காம அந்த ஆடு ஒரு 30 பால் ஆடி இருந்ததுன்னா மேட்ச் என்ன ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் ஓவர் எக்ஸைட் ஆறேன்னா நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, அந்த கணக்கு அதை நானும் யோசிச்சேன். இது நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நானும் யோசிச்சேன் இந்த பாயிண்ட. அது வேலிட் தான் போயிடா. ஆனா இதுவும் பிக்கர் எலிஃபென்ட் இந்த ரூம், டாப் ஆர்டர் இது நம்பர் 3லாம் வந்து இந்த மாதிரி சேஸ் எல்லாம் விடக்கூடாது. அவருக்கும் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜெய்ஸ்வால் ரொம்ப இரஸ்பான்சிபிள் ஷாட் ஆனார். ஜெய்ஸ்வால் வந்து எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, கன்சிஸ்டன்டான இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி சேஸ்ல வந்து ஒரு இரஸ்பான்சிபிள் ஷாட் அது.
டாப் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாமோ, அதான் எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுதா? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார், தட் இஸ் டெசிஷன் மேக்கிங். ஜெய்ஸ்வால் has scored 2000 runs in டெஸ்ட் கிரிக்கெட். இன்னும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க? அவன் பேஸ் பால விட்டுட்டு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கான், நீ போய் டம்மின்னு அடிக்க பாக்குறீங்க. ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க, பேஸ் பால் இது மாதிரி ஜெய்ஸ் பால் ஆனா என்ன இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பட்டு ஒரு 35 ரன் குவிக்கா அடிச்சிருந்தாருன்னா ஸ்டோரி would have been different. பட் யூ ஆர் ஆஸ்கிங் த ரைட் கொஸ்டின். இப்ப பண்ட்டு வந்துட்டு அவுட் ஆயிட்டாரு பாருங்க. பண்ட்டு வந்துட்டு எந்த மாதிரி ஆடணும்? பண்ட் இஸ் ஆல்வேஸ் 12 பால்ல 9 ரன் 2 போரு, அப்படித்தான் ஆடுவாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உருளுது நிறையா அப்படின்னு சொன்னோம். நிறைய உருளுது. எல்பிடபிள்யூ போல்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குங்கும் போது நீங்க ஒரு நாள் பார்த்துட்டீங்க 58 for 4, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆஃப் ஸ்டம்புக்கு வந்திருக்கணும். ஆஃப் ஸ்டம்புக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு ட்ரை அண்ட் பேட் அவுட் சைட் தி லைன் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப். அதானே எல்பிடபிள்யூ பும்ரா பண்ணாரு, கொஞ்சம் நிறைய கவர் பண்ணி லைனை கவர் பண்ணி வந்தாருல பும்ரா. பும்ரா பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? கேஎல் ராகுல் எப்படி அவுட் ஆனாரு? ஜுருக்குன்னு உள்ள வர்ற பால் எல்பிடபிள்யூ. பண்ட் எப்படி அவுட் ஆனாரு? துப்புன்னு உள்ள போய் ஸ்டம்ப் புட்டிங்கன்னு போச்சு. நிதிஷ் ரெட்டி அப்படியே ஹேங்கிங் அரௌண்ட் அந்த ஆஃப் ஸ்டம்ப் பால் பட்டு ஸ்ட்ரைட் என்னாச்சு, நசக்குன்னு வாங்கிட்டு போச்சு. வாஷிங்டன் சுந்தருக்கு என்னாச்சு? ஸ்ட்ரைட் டு த விக்கெட். he tried to flick, he got a leading edge and got out all the delivery that was coming to the stumps. அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஆஃப் ஸ்டம்ப்ல நின்னு வந்துட்டு when you but the ball is pitches to move outside the off stump to force them to bowl wider lines. or இன்னொன்னு சொல்றேன், இந்த விக்கெட் கீப்பர்ல என்ன பண்ணுவாங்க? ஆஃப் ஸ்டம்ப்ல நிக்கிறாங்க இல்ல முன்னாடி நிக்கிறாங்கன்னா போல் அட்டைங்கன்னு சைன் பண்ணுவாங்க. அவன் முன்னா வேற, அவன் வந்து ஆஃப் ஸ்டம்ப்ல நிக்கிறான், உள்ள நேர போடு எல்பிடபிள்யூ வரும்னு. இந்த மாதிரி உங்களுக்கு சீம் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்குங்கும் போது when you are forcing them to do that to bowl more straighter lines, லெக் சைட் ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ் ஓபன் அப் ஆயிருக்கும். நீ டிஃபெண்ட் பண்றது 193. யூ cannot be too defensive at all. They went defensive only after 8 wickets. 81 ரன் நீ எவ்வளவு ஓவர் நீ ஆடிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா ஆடும்போது எல்லாத்தையுமே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய அது வரைக்கும் அவங்க டிஃபென்சிவா போகல. they know that if they're trying to get a scoreboard ticking by one of the partnership happening, மேட்ச் தோத்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது தட் இஸ் வேர் யூ கான்குயர் த கண்டிஷன்ஸ், த லிட்டில் பிட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டு நோ திஸ் இஸ் கோயிங் டு பி த டேஞ்சர். உடனே நான் என்ன சொல்லியிருப்பேன், இங்க பாரு எல்லாம் ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுங்க. ஆஃப் ஸ்டம்ப் கார்டு எடுத்துட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் போய் ஆடுங்க. எல்பிடபிள்யூ போல்டா எடுத்துருங்க. நிக் பண்றியா பரவாயில்ல, எத்தனை பேர் நிக் பண்ணி அவுட் ஆனாங்க? இல்லையே. அதுதான் இன்டெலிஜென்ஸ். அதை தான் இந்தியா லேக் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்தியா ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் பிரில்லியன்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்ல வரேன். ஒரே ஒரு தப்பு அவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஆக்காட்டிப்ப நேத்து இறக்குனது தான். தட் இஸ் ஒன்லி ப்ராப்ளம். அந்த 10 பால நேற்று வாஷிங்டன் சுந்தர் ஆடிப்பாரு. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, இன்னைக்கு வந்து அவுட் ஆயிட்டாரு சார், நேத்து போய் அவுட் ஆயிருந்தா இன்னைக்கு தான் அவுட் ஆனாரு, அது நேத்த போய் அவுட் ஆகுன்றேன் நானு. ஒருவேளை ஒரு சர்வைவ் ஆயிருந்தாருன்னா, இன்னொரு 30 பால் ஆகாஷ் தீப் ஆடி இருந்தாருன்னா அந்த ஸ்டோரி would have been different. வே ஜடேஜா was showing resilience அப்படிங்கும் போது இங்கிலாந்து did the right thing, making a brave decision. difficult to bat in day one. அவங்க அதை பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பேஸ் பால் இன்ஸ்டிங்ஸ் கட் பண்ணாங்க. தி ஃபீல்ட் பிளேசிங்ஸ் வர் பிரில்லியன்ட். இங்கிலாந்து டிசர்வ் டு வின், பட் இந்தியா டசன்ட் டிசர்வ் டு லூஸ். கரெக்ட் தான். பெட்டர் டீம் ஒன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கிரெடிட் டு இங்கிலாந்து ஃபார், அதான் அவங்க ஃபர்ஸ்ட் நாளே பயங்கர பிளானோட ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியோட தான் அவங்க விளையாண்டாங்க. அது ஏன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணி பிச்சை பத்தி அவங்க நல்லா ரீட் பண்ணி, நான் போன தடவை சப்கான் பிச்செல்லாம் அவர் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணி அவங்க நேச்சுரல் இதை கர்வ் பண்ணி கேம் பிளானையே மாத்தி அவங்க பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த கேம் வந்து தேவர் ஒரு கால்குலேட் பண்ணி ஆடினாங்க. அந்த தேவர் பெட்டர் டீம் மார்ஜினலி, பட் ஸ்டில் தேவர் பெட்டர் டீம். நீங்க கொடுத்த அதே எட்ஜ் தான், 52-48 52-48ன்னு இங்க கதையை முடிச்சிங்களே. கடைசியில் அந்த மாதிரி ஒரு மார்ஜினில் தான் முடிஞ்சிச்சு மேட்ச். ஸோ பட் தென் தே பிளேட் பெட்டர் கிரிக்கெட், தே ஒன், அப்படிதான் போயிடும். அதுல சந்தேகமே கிடையாது. தே பிளேட். நான் வந்து நீங்க பெட்டர் டீம்ன்றது உங்க பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்க, தட் இஸ் ரெஸ்பெக்டட். ஐ வுட் ராதர் சே தே பிளேட் a little bit better cricket. they won clutch moments நான் சொல்லுவேன், honestly speaking. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேருக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. 14 நாள் முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா 282 சேஸ் பண்ணான். அவன் சேஸ் பண்ணும்போது அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா, மழை வந்துருச்சு அவனுக்கு. மழை வந்து கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த லார்ட்ஸ் பீச்ல 2 பக்கம் ஸ்லோப் மாதிரி இருக்கும். மழை வந்து அவங்களுக்கு நல்லா செட்டில் ஆயிடுச்சு. இட் வாஸ் அ மச் harder pitch which South Africa played more compared to this pitch. And understand, they were batting on day 4, they're not batting on day 5. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸுங்கும் போது ஒவ்வொரு நாளும் மாறும். இப்ப நான் சொன்னதே திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு பேட். செகண்ட் டே வில் பி பெட்டர் than day 1. தேர்ட் டே வில் பி பெட்டர் than
Day 2, fourth day will be tougher than day 3, fifth day will be more tougher than day 4. அப்படிங்கும்போது நீங்க பிச்சை பார்த்த உடனே அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படிதான் ட்ரெண்ட் போகும்னு சொல்லிட்டு யூ டு சேஞ்ச் யுவர் கேம் பிளான்ஸ் when it comes to batting and bowling accordingly. அதை வந்து இந்தியா பண்ணலன்னு நான் சொல்ல, பட் இங்கிலாந்து டிட் பெட்டர் than இந்தியா, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. மான்செஸ்டரும் ஒரு ட்ரிக்கி கண்டிஷன்ஸ். இந்தியா has to make sure they play the right combination, they read the pitch well and plan every day accordingly to their strategy. India can come back. அப்படி இல்லாம ஒரு சேம் மொனோட்டோனஸ் அப்ரோச்சை வச்சுன்னு போனாங்கன்னா நான் கொடுத்த ப்ரெடிக்ஷன் 3-1 இன் ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து will happen in Manchester. கம்பேக் கொடுத்தே ஆகணும் பீடா, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இன்னும் சாய் சுதர்ஷனுக்கு நேரம் வந்துருச்சா, என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா கருண் நான் நாயருக்கு? வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 4வது நாள் எல்லாம் சருட்டு புருட்டுன்னு திரும்பும் குல்தீப் மான்செஸ்டர்ல. நேரம் வந்துருச்சா? 2018, 17, 18 நாங்க போன போது அப்படி இப்படி அடிச்சுட்டு இருந்தோம் அவங்க ரெண்டு பேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அவங்க ஜெயிச்சாங்க லார்ட்ஸ்ல, செகண்ட் டெஸ்ட் நாங்க நாட்டிங்கம்ல ஜெயிச்சோம், தேர்ட் டெஸ்ட் அவங்க ஓவல்ல ஜெயிச்சாங்க. 2-1 இருக்கு சீரீஸ். ஃபோர்த் டெஸ்ட் ஹேங்கிங் இன் பேலன்ஸ் 373 என்னமோ டார்கெட், 180 ஃபார் 1 வந்துட்டோம் நாங்க. மோயின் அலி வந்து திருப்பினாரு பாருங்க பால, 180 ஃபார் 1ல இருந்து அப்படியே வி ஃபெல் லைக் 9 pins. அப்படிங்கும் போது உங்களுக்கு குல்தீப் அங்க ஆடியே ஆகணும். சார் நான் சொல்றது நீங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு, ஜடேஜா இன் ஓவர்சீஸ் இஸ் a batsman who can win a test match for you, who can do a support bowling. Washington Sundar again in overseas is a batsman who can do support bowling even though he got 4 wickets. ஓகே, அப்படிங்கும் போது இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, they are going to attack spin. Sometimes they can look vulnerable and the second innings problem, day 4 day 5 problem, பின்ன டாமினேஷன் இருக்குங்கும் போது you have to find a way to get Kuldeep. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. Yes, they are two very good spinners but they are not match winners. கரெக்ட் பீடா. இப்ப குல்தீப் வந்து இதே வென்யூல இந்தியா பாகிஸ்தான் 2019 வேர்ல்ட் கப்ல பாபர் அசாம் ஒரு போல்டாக்கர் ஒரு பால் போட்டு இதே வென்யூல இதே குல்தீப் தான். ஆமா, இந்த வென்யூக்கு வந்து பயங்கரமா ஒரு சூட் ஆவாரு, கண்டிப்பா உள்ள வரணும். ஆனா யாருக்கு பதிலா தான் திருப்பி கேட்பாங்க, இதே கேள்விதான் திரும்ப திரும்ப வரும். நான் சொல்லட்டுமா சார் பதிலே? அந்த விக்ரம் வேதால சொல்ற மாதிரி சொல்றேன், ஒரு கதைக்கேல் சார் அப்படின்னு சொல்றேன். கருண் நாயர் அவுட், குல்தீப் இன், வாஷிங்டன் சுந்தர் டு பேட் அட் நம்பர் 3. ஓகே, இப்ப நான் வந்து நான் தான் அந்த பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் கருண் நாயர். பட் நீங்க 6 இன்னிங்ஸும் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன், அந்த ஸ்டார்ட்ஸ் அவரால் கன்வெர்ட் பண்ணி பெருசா எடுத்துட்டு நீங்க சொன்ன அந்த கிளட்ச் மூமெண்ட்ஸ் எதுவுமே அவர் கிராப் பண்ணல எப்படிடா? எல்லா கிளட்ச் மூமெண்ட்ஸ்லயும் ஹி ஃபெயில்டுன்னு சொல்லலாம். செட்டில் ஆயிட்டு அவுட். அதாவது நீங்க 2வது 3வது பால் நச்சக்குன்னு வாங்கிட்டு போயிடுச்சு, தடவுறீங்க, அதுக்கப்புறம் அவுட் ஆறீங்க, ஒரு லுக்கிங் அன்கம்ஃபர்டபுள். நேத்து சொன்ன பாருங்க, கில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு எட்ஜியா இருந்தாரு, எனக்கு ஒரு கான்பிடன்ஸே இல்ல அவர் அடிப்பார் அவுட் ஆடுவார்னு தெரியும் எனக்கு. இந்த கேஎல்ரால்லாம் ஆடும்போது அந்த அதே மாதிரி கருண் நாயர் வந்து தெரியுது ஆடும்போது அந்த கான்பிடண்டா ஆடுறது. ஆனா கருண் கொஞ்சம் லேட்டா போல எப்படிடா பாலுக்கு எல்லாம் அவர் அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளாவில் அதே மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா டைம் பண்ணி அந்த ஃபாலோ த்ரூல அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் 4 போகுது அப்படியே. கருண் நாயர் வந்து கொஞ்சம் பாலுக்கு லேட்டா இருக்க மாதிரி இருக்கு, அதே இது 2-2 தான் வருது அவருக்கு பேட்ல படுறது. நீங்க கரெக்டா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. கேஎல் இஸ் சம்மன் who confidently goes closer to the ball. Okay, he goes closer to the ball. கருணாயோட டெக்னிக் நீங்களும் அதானே சொல்லுவீங்க, பாலுக்கு போங்க போங்க தானே சொல்லுவீங்க. இப்ப இவர் எப்படின்னா கொஞ்சம் அப்ரைட்டா பேக் லிஃப்ட் ஐயா இருக்கிறதுனால he has got a tendency to play late. இந்தியாலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் when he is playing for விதர்பா and all these things, நாக்பூர்லாம் பாத்தீங்கன்னா பால் கொஞ்சம் ஸ்லோவா பின்னாடி வரும். ஸோ அந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க ஸ்பின் டாமினேஷன் கிரவுண்ட் விதர்பா அவர் ஆடினது அப்படிங்கும் போது என்ன ஆகும், அப்படியே பின்னாடி வெயிட் பண்ணி ஆடி ஐபிஎல்லே பாருங்க நிறைய ராஸ்பிங் பேக் ஃபுட் ஷாட்ஸ் ஆடுவாரு. அதுதான் நீங்க வந்து எப்படி போய் கண்டிஷன்ஸ் வந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கேள்றால டெக்னிக் கான்பிடன்ட் பியூட்டிஃபுல்லா முன்னாடி போவார் பாலுக்கு. கருணாயரோட ப்ராப்ளம் என்னன்னா அந்த பேக் லிஃப்ட் அந்த என்ன சொல்றது கொஞ்சம் சின்ன பேஸ் ட்ரிகர்ன்றதுனால கொஞ்சம் அப்ரைட்டாவே இருக்கிறதுனால அலோவ் த பால் டு கம். அதனால நிறைய ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல அவருக்கு போயிடுது. வேற 4 ஒரு இடத்துல 2 தான் வருது போயிடாங்க. நான் அப்சர்வ் பண்ணது அதுதான். பியூட்டிஃபுல்லா கேட்டீங்க. அதுதான் நான் சொல்றேனே, இப்போ ஒரு சிலரை வந்து ஒரு சில பிளேயரை ட்ரிகர் மூமெண்டா இருக்கட்டும் இல்ல பேக் லிஃப்டா இருக்கட்டும், இப்போ ஹோபார்ட்டுக்கு போனேன் இல்லைன்னா ஒரு அடிலேடுக்கு போறேன்னா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணேன், இந்த கிரவுண்ட்ல பால் இப்படிதான் இருக்கும், பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் இங்கதான் இருக்கும், பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட் உங்களுக்கு இங்க இருக்கணும்னா இதை பண்ணுங்கன்னு ஒரு சஜஷனை கொடுப்பேன் நான்.
ஒரு சிலர் கேட்பாங்க, சரி நான் பண்றேன் தலைவர் என்ன. ஒரு சிலர் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலப்பா நல்லா ஆடுறேன்னுவாங்க. பட் ஒரு டெஸ்ட், ரெண்டு டெஸ்ட், மூணு டெஸ்ட் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கும்போது they have to master the conditions and play accordingly. இல்லைன்னா இவ்வளவு 9 வருஷம் கஷ்டப்பட்டு பஸ்ஸை புடிச்சு நீ வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின்ல உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. நீங்களும் என்ன சொன்னீங்க, இல்ல பீடா நான் கருண் நாயருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன் நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம். செகண்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறமும் நீங்க என்ன சொன்னீங்க, இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன் கருண் நாயருக்குன்னு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீ கருண் நாயருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களா 6 இன்னிங்ஸ் பார்த்துட்டு? இல்ல நான் கொடுக்க மாட்டேன். சாய் சுதர்ஷனுக்கும் கொடுக்கலாம்ல அப்படி பார்த்தா. ஆனா இந்த மாதிரி ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னொரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். இப்ப கொடுக்கறது கஷ்டம் பீடா. ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்களே. அவங்க பேட்டிங் தின்னாயிரும் தின்னாயிரும்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க அவங்க. கருணாயிரம் பார்த்தனா சாய் சுதர்ஷன் தான் வருவார்னு நினைக்கிறேன். இல்லன்னா இப்ப நிதிஷ் ரெட்டி has shown that is good enough to bowl 15 overs a day. என்னால 15 ஓவர் போட ஒரு முடியும்ன்றத சீமரை டிராப் பண்ணிட்டு கொண்டு குல்தீப் பண்றீங்க. யாரன்னா என்ன கேட்காதீங்க, அதெல்லாம் என்ன சொல்ல ஆகாஷ்தீப் முடியாது. இன்ஜோர்டு அப்படின்னா அது ஒரு பிளெஸிங் இதுவா உங்களுக்கு? அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆகாஷ் தீப் வாஸ் பிரில்லியன்ட் இந்த ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச். ஒரு அவர் டெஸ்ட் போல்டா மேட்ச்னால அனுப்பிச்சாரு நேத்து ப்ரூக்குன்னு நினைக்கிறேன். உடனே அதுதான் இப்ப உடனே இல்ல என்ன பண்ணுவாங்க, ஆகாஷ் தீப் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க, ஹர்ஷதீப்பா ஆகாஷ் தீப்பா அப்படின்னு ரெண்டாவது மேட்ச். ஏதோ ஒரு தீப்ப்பா வருங்கப்பா. இல்ல இல்ல குல்தீப். அதனால இப்ப எப்படின்னா நானே என்ன சொல்றேன், இப்ப ஆகாஷ் தீப் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து when it comes to wickets பெருசா இது பண்ணல. பட் ஐ வில் நாட் டேக் தட் இன்டு கன்சிடரேஷன் டு டிராப் him. பட் என்ன யாருன்னா என்ன கேட்காதீங்க, எனக்கு குல்தீப் ஆடணும். எப்படி ஆட போறீங்க, ஒரு பேட்ஸ்மேனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆட போறீங்களா, இல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆட போறீங்களா தெரியாது. ஆனால் குல்தீப் ஹேஸ் டு பிளே. அவனை நீங்க என்ன பண்ணணும் இப்ப பாருங்க, இன்னொன்னு திருப்பி சொல்றேன், அவன் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேஸ்பால் அப்ரோச் மாத்தி மான்செஸ்டர்லயும் ஆடினான்னா he is going to have edge அப்படிங்கும் போது when he is trying to குல்தீப் defend தேவை. more, அவனோட டிஃபென்ஸை பிரேக் பண்றதுக்கு the only bowler in the world ball will definitely be this guy. இன்னொன்னு சொல்றேன், இது வந்து ஒரு பெர்மிங்கம் நியூ பால் டெஸ்ட் மேட்ச்னு சொன்னேன், லார்ட்ஸ்ல நியூ பால்ல விக்கெட் விழாதுன்னு சொன்னேன். இப்ப மான்செஸ்டர்ல சொல்றேன், நியூ பாலை நீங்க எக்ஸ்பிளைட் பண்ணணும். முதல் 14 ஓவர் ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்பிளாய்ட் பண்ணோம். அது நீ எக்ஸ்பிளாய்ட் பண்ணலன்னா முதல் 3.5 நாள் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபாஸ்ட் பவுலரை. அன்லெஸ் அதர்வைஸ் த பேட்ஸ்மேன் ரியலி மேக் ஹராக்கரி மிஸ்டேக் ஆஃப் ஹிம்செல்ஃப்ங்கும் போது குல்தீப் யாதவ் இஸ் கோயிங் டு பி த என்ஃபோர்சர் ஃபார் யூ த மிடில் ஓவர்ஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமா பாப்பா என்ன ஆகுதுன்னு. ஒரு சின்ன பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேன் விராட். ஸோ லெட் தம் ரீக்ரூப். பட் அவர் அவுட்ஸ்டாண்டிங் சீரீஸ், அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட். இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் பாவம் இந்த அடியே வாங்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து அதை பத்தியும் சொல்லிருங்க. இது வந்து ரொம்ப க்ளோஸ்லி கண்டஸ்டடா போயிட்டு இருக்கு. வருத்தமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு 24 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன், நிறைய தோத்துருக்கேன். ஓகே, எவ்வளவு ஜெயிச்சிருக்கேன் எவ்வளவு தோத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா நிறைய தோத்துருக்கேன். நான் அது ஐ நோ ஷேம் இன் அக்செப்டிங் தட். எப்படி தோக்குற அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டிராபி ஜெயிக்கலன்னா கூட நான் ஒர்க் பண்ற டீம் குவாலிஃபை ஆயிடும் இல்ல ஃபைனல் போயிடும். ஒரே ஒரு தடவை தான் இந்த 2014 உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டெல்லி டேர்டெவில்ஸ் ரொம்ப ரொம்ப மனசு வலிச்சுது, கடைசி பிளேஸ் வந்தோம். 27 ரன்னு கால் அவுட் ஆறீங்க, ஒரு நியாயமானமா? எப்படி இருந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் இப்ப 200 205 நம்ம டார்கெட். இப்ப இந்தியா எப்படி தோத்தாங்க, என்ன ஒரு ஃபைட் காமிச்சாங்க பாருங்க. ஒரு 155 வந்து ஒரு 45 ரன் நீங்க தோக்குறீங்கன்னா ரைட்டு, 1 மணி நேரத்துல ஆல் அவுட் ஆறீங்க, இதெல்லாம் ஒரு நியாயமே இல்லாத ஒரு விஷயம். நான் திருப்பி சொல்றேன், இந்த ஆஸ்திரேலியா பேட்டிங் லைனப் has become an absolute பாடாவதி. Only a team like West Indies can lose to them on this. They are going to really struggle big time in WTC. இவனை ஜெயிச்சிடலாம் நீங்க, மத்தவன்லாம் போய் நீ இந்த பேட்டிங் லைனை பத்தி நீ 200 ரன் வாய்ப்பே கிடையாது. அப்கோர்ஸ் தி பிங்க் பால் சீமிங் அரௌண்ட் ஹியர் அண்ட் தேர், பட் கெட் 10 ரன் கால் அவுட் ஆயிருப்பாங்க. 7 for 6, 10 ரன் கால். அந்த ஜஸ்டின் கிரீவ்ஸ் வந்து டப்டின்னு ஒரு கவர் டிரைவ் பிளிக் அடிச்சாரு. அதனால என்னாச்சு, உங்களுக்கு ஒரு 27 வந்தாங்க. நான் 10 கால் அவுட் ஆடுவாங்கன்னு நினைச்சேன் நான். So, பாவம் இதுக்கு மேல bowlers என்ன பண்ண முடியும்? Bowling the Australian team out of 121 and showing no character to fight back and just put up a fight to show some respectability to your team. ரொம்ப வருத்தப்பட விஷயம். ரெண்டாவது என்னன்னா, எல்லாம் ஜடேஜாவை குறை சொல்றாங்க. கேட்டா வந்து இதே பென் ஸ்டோக்ஸ் இருந்தாருன்னா ஒரு 4 6 அடிச்சிருப்பாராம், அடிச்சு முடிச்சிருப்பாராம். ஜடேஜா இத்தனை ஓவர் ஆடி வெறுமன டிஃபென்ஸ் ஆடி எந்த பிரயோஜனமும் இல்ல. பண்ண முடியாது. 23 ரன் இருக்கு, 23 ஓவர் ஆடி ஜெயிக்கணும்னு ஜடேஜா நினைச்சாருன்னு எது பேசினாலும் வந்து ஒரு நாக்குல நரம்போட பேசணும். அவர் தனியால நின்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் அவர் தான் டோட்டலை ப்ராப்பர் பண்ணாரு, இதையும் அவர் தான் டோட்டலை ப்ராப்பர் பண்ணாரு. இட் இஸ் வெரி ஈஸி டு சே தட். இறங்கி வந்து ஒரு சுத்தி இருந்தாருன்னா உங்களுக்கு லஞ்சுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருக்கும், 70 ரன்ல தோத்துருப்பாங்க.
எனக்கு ஐ எம் வெரி கான்பிடன்ட் தட் ஐ கேன் டேக் த டீம் டு க்ளோரி பை பிளேயிங் லைக் திஸ் 22 ரன்ஸ் அவே. அங்கங்க எங்கேயாவது லூஸ் பால் போட்டு, அதுவும் அவங்க என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு அவரு. ஒரு சில சமயம் என்ன பண்ணிருக்கணும், 4 பேரை உள்ள கொண்டு வராங்க. பும்ரா 54 பால் ஆடினாரு, சாலிடா ஆட ஆரம்பிச்சார் பும்ரா. அப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், இந்த பார்ட்னர்ஷிப் க்ரோ ஆகும்போது ஒரு 2-3 ஓவர் நடுப்புற 4 பாலுக்கு அப்புறம் ஃபீல்டர்ஸ் உள்ள வந்தோடனே ஒரு ரிஸ்க் எடுத்து 2 தலைக்கு மேல விட்டுருப்பேன் நானு. அந்த மாதிரி ஒரு 2-3 பவுண்டரி வந்திருந்ததுன்னா இன்னும் க்ளோஸா இருக்கும். பட் அவர் ஒரே ரீசன் என்னன்னா, சீயிங் தட் ஜஸ்பிரீத் பும்ரா இஸ் பேட்டிங் சோ கான்பிடென்ட்லி, லெட் மீ கண்டினியூ லைக் தட். அந்த மாதிரி ஆடின ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்துனே இருக்க, ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் ஃபுல் அடிச்சு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் சிராஜ் வந்தோடனே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் ஜடேஜா நினைச்சா, சிராஜ் சூப்பரா டிஃபென்ஸ் ஆடினாரு. ஒரு பக்கம் நீ டிஃபென்ஸ் ஆடுறங்கும் போது நான் எதுக்கே அடிக்கணும்? ஐ வில் ட்ரை அண்ட் மேக் ஷூர் ஐ பிளே அன்டில் த லாஸ்ட் பால் டு டேக் யூ ஹோம். இட் டிடன்ட் ஹேப்பன், ஐ அக்ரீட். அதுக்காக அவர் போட்ட ஃபைட்டு 85 for 7 இருந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டாரு இங்கிலாந்துக்கு. அப்ரிஷியேட் பண்ணனாலும் பரவாயில்ல, பட் தயவு செஞ்சு வந்துட்டு அவரோட எஃபர்ட்ஸை கொஸ்டின் பண்ணாதீங்க. இஸ் அன் அப்சல்யூட் சாம்பியன், தட் ஹஸ் டு பி செட். நேத்து அதான் சொன்னேன், கேஎல் ராகுல் 85 ரன்னுக்கு அப்புறம் அவுட் ஆனார்னா வாஷிங்டன் சுந்தர் இஸ் கோயிங் டு ஸ்கோர் த வின்னிங் ரன்ஸ்னு டெஃபினட்டா அது நடந்திருக்கும், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்டா வாஷி அவுட் ஆயிட்டாரு. தெர் இஸ் நத்திங் டு பி அஷேம்ட் அபவுட். நீங்க சொன்ன மாதிரி ஆன் தட் பர்டிகுலர் கிளட்ச் மூமெண்ட்ஸ், அதே மாதிரி இங்கிலாந்து பர் பெட்டர், தே ஒன். as a Indian fan, there is nothing to be ashamed about. India will come back hard if they play the right combination, if they read the pitch well and adapt to the conditions. ஓகே, ஸோ அடுத்த டெஸ்ட்டுக்கும் வருவோம், வந்து என்னன்னு பார்ப்போம். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. as a Indian fan எனக்கு வருத்தமா இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் a team which won the clutch moments and they adapted to the conditions well, they changed their approach in the test match. நான் ஜெயிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு பேக் பால் அப்ரோச்சை மாத்தி அவங்க ஆடினாங்கன்னா kudos to England. You have to really praise them at some point of time. That is what honestly I will do. அதை விட்டுட்டு வைத்தறிச்சப்பட மாட்டேன். இங்கிலாந்து ஜெயிச்சுட்டாங்க, they deserve to win, they played better cricket, but India didn't fall short by a margin. They will come back stronger. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. சார் சொன்ன மாதிரி ஒரு சைசபிள் பிரேக் இருக்கு, பிச்சு பத்தி கொஞ்சம் போட்டோ கிட்ட கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணி வில் கம் பேக் வித் டீடைல்டு அனாலிசிஸ் வித் சார். அதுக்கப்புறம் அரௌண்ட் த வேர்ல்டு நிறைய கிரிக்கெட் நடக்குது. மும்பை, நியூயார்க் அவங்க 13 டைட்டிலாம் இது வரைக்கும். அதாவது இப்பதான் SA-20 ஜெயிச்சாங்க. ஓகே, எம்ஐ கேப் டவுன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தே ஒன் இது எம்எல்சி. போன வருஷம் மும்பை ஒன் தி இது பேர் என்ன IL-20. அப்புறம் இந்த வருஷம் WIPL ஜெயிச்சாங்க. அதாவது ஒரு கோட்டு பிரான்ச்சைசி. ஓகே, உங்களுக்கும் எனக்கு CSK RCB பிடிக்கும், உங்களுக்கு CSK தான் ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த எனக்கு என் ஃபேண்டசி டீம் பிடிக்கும். அதனால இவ்வளவு தூரம் வாட் எவர் இட் இஸ், இப்ப போற இடத்துலதான் அப்படி நங்குற மாதிரி நடுறான் பாருங்க அவன். நிறைய பேர் இன்னொன்னு என்ன சொல்றாங்க, சும்மா பேசாதீங்க, 3 மேட்ச் 10 மேட்ச்ல ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் கணக்கு. டாப் 4 teams qualified, they qualified as a 4th team, they beat a much fancied San Francisco in eliminator, TSK in qualifier 2, Washington Freedom in the finals. அப்படிங்கும்போது you have to give the credit. It's not easy winning 3 out of 10 games. You are in a serious trouble. அந்த டீமும் பார்க்கறதுக்கு சுமாரா தான் இருந்தது. அதை வச்சுன்னு 3 நாக் அவுட் மேட்சஸ் உங்களுக்கு பல்சேட்டிங் பினிஷ்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா give credit to where it's due. திரும்பி வருவோம், வேற ஏதாவது டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கா அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். டீடைல்டா 4th டெஸ்ட்ல இந்தியா என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறாங்க, what is the way they are finding out to really make a series equalizer before going to the last test match at Oval, உங்க ஆக்டோபஸோட ரிவ்யூ பண்ணுவோம். Until then, thanks a lot and bye bye.